Hi friends, welcome to my channel. So இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ரீசெண்ட் டேஸில் ரிலீஸ் ஆன புஷ்பா த ரூல். ஸோ அந்த மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த மூவியை டைரக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா சுகுமார் அண்ட் இந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ணது மைத்ரி மூவி மேக்கர்ஸ். மூவியில் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, ஃபஹத் ஃபாசில், ஜெகபதி பாபு இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ மூவியோட ஸ்டோரி பற்றி பார்க்கலாம். ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி பார்ட் 1 பற்றி கொஞ்சம் சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக எலாபரேட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்ட் 2 வந்து வித்தவுட் ஸ்பாயிலர் சொல்கிறேன். ஸோ புஷ்பான்ற இவர் வந்து அவரோட அம்மா அண்ட் பாட்டியோட ஒரு ரொம்ப ஒரு கஷ்டப்படுற ஒரு நார்மலான ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அப்பான்னு சொல்லிக்கிற முடியாத ஒரு சூழலில் அவர் இருக்கார். ஸோ அவங்க அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இருக்குது. பட் ஆனால் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் புஷ்பாவையும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸையும் ஏற்றுக்கிற ஒரு மைண்ட் செட்டில் இல்லாத ஒரு இது. ஸோ இதனால் சின்ன வயசுலேருந்து அந்த ஒரு விஷயத்தில் ஒரு வழிகளோடு இருக்கிற ஒரு பர்சன் தான் புஷ்பா. ஸோ இப்படி வளர்கிற புஷ்பா என்ன தான் ரா அண்ட் லோக்கலாக வந்து தெரிஞ்சாலும் வெளியே தெரிஞ்சாலும் அவருக்குள்ளே சில விஷயத்தெல்லாம் சில பிரின்சிபல்ஸ் எல்லாம் வச்சு தான் வளர்றாரு. லைக் சுயமரியாதை அண்ட் தன்னை மட்டம் தட்டவங்க முன்னாடி கொஞ்சம் வளர்ந்து காமிக்கணும், கொஞ்சம் பிடிவாதம், ஆட்டிடியூட் அண்டு பெண்கள் மேலே ரெஸ்பெக்ட், அம்மா மேலே ரெஸ்பெக்ட். ஸோ இப்படி சில விஷயத்தெல்லாம் அவருக்குள்ளே வந்து இது வச்சுருப்பார். ஸோ இப்படிப்பட்ட அவர் வேலையில் இருக்கும்போது அவரோட சுயமரியாதை இழக்கிற மாதிரி ஒரு சூழலில் அந்த வேலையை விட்டுட்டு தான் இந்த மரம் வெட்டுற இந்த ஜாபுக்கு வந்து போவார். அங்கே ஒரு ரெட்டி பிரதர்ஸான ஒரு 3 பேர் அவங்களுக்கு கீழே தான் வந்து இவர் வேலை பார்ப்பார். ஸோ அந்த டைமில் போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக அண்ட் அந்த மரத்தை எல்லாம் வந்து ரெஸ்கியூ பண்ணி 2-3 விஷயம் பெரிய ஸ்டன்ட்ஸ் எல்லாம் பண்ணி அந்த போலீஸ்கிட்டேருந்து அந்த மரத்தை வந்து மாட்ட விடாமல் பண்ணிடுவார். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு பார்ட்னர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்னரும் ஆயிடுவார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு டீலிங் கொடுக்குற ஒரு பர்சனை வந்து மீட் பண்ணுவாங்க. அண்ட் அவர் மூலயமா ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வரும். தட் அந்த பர்சன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டில் ஒரு சின்ன பர்சன்ட் தான் இவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தோன்னே புஷ்பா வந்து டைரெக்டாக அவர் யாருக்கு கொடுக்குறாரோ சென்னையில் இருக்கிற ஒரு பர்சனை வந்து டைரெக்டாக டீலை முடிக்கிறதுக்காக அங்கே போவார். அங்கே போனதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃபைனல் ப்ரைஸ் சொன்னதுக்கப்புறம் ரெட்டி கேங் கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னோன்னா ரெட்டி கேங் ஸ்டார்டிங்கில் வந்து கோவப்படும். பட் ஆனால் அமௌண்ட்டு கேட்டோன்னே அவங்க ஷாக் ஆகி மிரண்டுட்டு ஓகே எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஸ்ரீனியை எதிர்த்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ரீனி வந்து இவங்க மேலே வெஞ்சன்ஸ் ஆவாங்க. அதே மாதிரி ரெட்டி கேங்கும் பார்த்திங்கன்னா ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும். அதுக்கு நடுவில் நம்ம ஹீரோவுக்கும் வந்து ஒரு லவ் போயிட்டுருக்கோம் சைடில். அதே மாதிரி ஹீரோயினோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா இந்த சாண்டல்வுட் இதில் தான் வந்து வேலை பார்த்துட்ருப்பாரு. இந்த போலீஸ்கிட்டலாம் இன்ஃபார்ம் பண்ணுறது அவர் தான் அப்படின்னு தெரிஞ்சோன்னா அவர் பயங்கரமாக வெளுத்துருவாங்க. ரெட்டியோட கடைசி தம்பியான ஒருத்தர். ஸோ அந்த ஒரு பாயிண்டில் அவர் வந்து ஒரு டீல் வைக்கிறாரு. உன் பொண்ணு வந்து என் கூட வந்து படுத்துச்சுன்னா நான் வந்து உன்னை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க பொண்ணு வந்து புஷ்பா கிட்ட போய் இதை சொன்னதுக்கப்புறம் புஷ்பா ரெட்டியோட தம்பி அப்படின்னு யோசிக்காமல் வெளுன்னு வெளுத்துருவார், வச்சு செஞ்சு அமுச்சிருவார். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட்டி பிரதர்ஸ்லாம் வந்து புஷ்பாவுக்கு அகெயின்ஸ்ட் ஆகுறாங்க. ஸோ அவரை கொல்றதுக்காக பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்டில் பார்த்திங்கன்னா அந்த இடையில இருக்கிற அந்த ஸ்ரீனின்ற அந்த கும்பலும் பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இரங்கல் தெரிவிக்கிற இடத்துல எல்லோரும் ஒன்று கூடுறாங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீனின்னு சொல்கிறவருக்கு பேக் ஹேண்டில் இருக்கிற எம்எல்ஏ இவங்கெல்லாம் வராங்க, பொலிட்டிக்கல் சப்போர்ட்டில் இருக்கிறவர். ஸோ அவர் எல்லோரும் முன்னாடியும் பார்த்திங்கன்னா புஷ்பா வந்து ரிவீல் பண்ணுறாரு தட் இவர் வாங்குகிற ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ரோர்ஸ் கணக்கில் இருக்குது. பட் ஆனால் நம்மக்கிட்ட சொல்கிறது எல்லாம் லேக்ஸ் கணக்கில் அப்படின்னு சொன்னோன்னா டோட்டல் அந்த குரூப்பே வந்து ஷாக் ஆகுது, ஈவன் எம்எல்ஏ கூட. இதுக்கப்புறம் எல்லாருமே புஷ்பா பக்கம் வந்து இருக்காங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து என்கிட்ட மட்டும் விடுங்க, நான் பார்த்துக்கிறேன், என்னால் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அதில் வந்து இவ்வளோ பர்சன்ட் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை பிடிச்சிக்கிட்ட நம்ம எம்எல்ஏவும் அந்த எல்லா கேங் மெம்பர்ஸும் சேர்ந்து புஷ்பாவை வந்து சிண்டிகேட்டுக்கு வந்து ஒரு லீடராக போடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வில்லனோட என்ட்ரி ஃபஹத் ஃபாசில். அவரோட கேரக்டர் ஒரு சைக்கோத்தனமான போலீஸ் ஆஃபீஸரு. ஸோ இப்படிப்பட்ட கேரக்டர் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா புஷ்பாவுக்கும் அவருக்கும் ஒரு நாள் கிளாஷ் ஆகும். ஸோ அந்த ஒரு கிளாஷ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் நல்லா போகும். அதுக்கப்புறம் வெட்டிங் நாள் வரும். வெட்டிங் நாள் நைட் பார்த்திங்கன்னா வெட்டிங் நடக்கும்போது அவங்க 2 பேரும் ஒரு கான்வர்சேஷன் ஃபைனல் கிளைமேக்ஸில் காமிச்சிட்ருப்பாங்க. அந்த ஒரு கிளைமேக்ஸ் சீனில் தான் புஷ்பா வந்து அவன் மனசில் இருக்கிற வஞ்சத்தெல்லாம் கொட்டுவான். ஸோ கொட்டிட்டு கன் பாயிண்டில் வந்து அவர் வந்து ட்ரெஸ் கழட்ட வச்சுருவான்.
இவனும் அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு எரிச்சிட்டு கல்யாண மேடைக்கு வந்துடுவான். ஸோ அங்கே ராஷ்மிகாவும் இவருக்கும் அந்த கல்யாணம் நடக்கும். ஸோ அப்படி பார்ட் 1 முடியுது. படம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு சீன் காமிப்பாங்க. ஸோ அது பார்ட் 3யோட வெர்ஷன். ஸோ அதனால் அது நான் சொல்லலை. ஸோ இப்போ பார்ட் 2வோட வித்தவுட் ஸ்பாய்லர் வெர்ஷன் பார்க்கலாம். ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சாண்டல்வுட் பிஸ்னஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி இதில் தான் போயிட்டுருக்கு. இதில் ஷிகாவெட் வந்து ஒரு தலைமறைவாக இருக்கார். ஸோ இப்போ இந்த லேபரர்ஸ்லேருந்து எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. பிகாஸ் புஷ்பா வந்து அந்த மாதிரி எல்லாரையும் வந்து கவனிச்சுக்கிறாரு. எல்லாரையும் வந்து அவங்களுக்கு ஏற்ற ஹெல்ப்பும் சரி, அவங்களுக்கு ஏற்ற பணமும் சரி எல்லாமே வந்து அதிகம் பண்ணி அதனால் ரொம்ப விசுவாசமாக எல்லோரும் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து ஷிகாவெட் வந்து ஒரு மாறு வேஷத்தில் போயிட்டு அவங்க கூடயே கூட்டத்தோட கூட்டமாக போயிட்டு லாஸ்ட்டு எல்லாத்தையும் சீஸ் பண்ணுவார். ஸோ இது தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து புஷ்பா வந்து ஒரு மாசான ஒரு சீன் இருக்குது. ஸோ அது நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். ஸோ அப்படி அவங்களோட ஆளுங்களெல்லாம் வந்து அவர் வந்து வெளியே ஜெயிலிருந்து வெளியே எடுத்துருவார். சிஎம் கூட ஒரு மீட்க்கு வந்து புஷ்பாவுக்கு வந்து ஒரு சான்ஸ் வரும், எம்எல்ஏ கூட. ஸோ அந்த டைமில் அவங்க ஒய்ஃப் ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து சிஎம்மோட இருக்கிறப்போ ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு சொல்லுங்கள், நம்ம வந்து அதை வீட்டில் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதை கேட்ட புஷ்பா வந்து அங்கே போயிட்டு சிஎம் கிட்ட வந்து ஃபோட்டோக்கு ரிக்வெஸ்ட் கேட்பார். பட் ஆனால் சிஎம் வந்து மறுத்துருவார். ஸ்மக்லர் கூட போயிட்டு நான் ஃபோட்டோ எடுத்தால் என்னோடய ப்ரெஸ்டீஜ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ தான் கொஞ்சம் சுயமரியாதை இதெல்லாம் பிடிச்சவராச்சு. ஸோ அவர் வந்து ஃபஸ்ட் பார்ட்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு காரில் வந்து ஏறக்கூடாது சொன்னதுக்காக கார் வாங்குவார். அதே மாதிரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ரொம்ப சீப்பாக நடத்துனதுனால அவங்களோட பெரிய ஆள் ஆகி காட்டலான்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி பயங்கரமான பிரின்சிபல்ஸ் வந்து அவர் வச்சுருப்பார். ஸோ சிஎம் வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னதை அதை வந்து கேஷுவலாக காமிச்சிக்காமல் அந்த எம்எல்ஏ வெளியே வந்ததுக்கப்புறம் அவர்கிட்டே சொல்லுவார், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். எதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு நெக்ஸ்ட் சிஎம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மாசான ஒரு சீன் அது. அந்த மாதிரி அவர் டேட்டை குறித்து வச்சுட்டு இந்த டேட்டுக்குள்ளே நீ சிஎம் ஆயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஏன்னா அந்த அளவுக்கு பணம் இருக்கும். இந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸை வந்து இன்டர்நேஷ்னலில் போயிட்டு ஒரு டீலை பேசுவார். மீன்வைல் ஷிகாவெட்க்கும் இவருக்கும் இருக்கிற அந்த கிளாஷ் வந்து போயிட்டே தான் இருக்கும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட ஷிகாவெட் வந்து இந்த டீலை வந்து முடித்தா மட்டும்தான் வந்து அவன் நினச்ச மாதிரி பர்சனை வந்து சிஎம் ஆக்க முடியும். அண்ட் சிஎம் ஆனால் மட்டும்தான் இவனோட பிஸ்னஸ் நல்லா ரன் ஆகும். அண்ட் அதே டைமில் இவனுக்கு பணமும் வரும். ஸோ இப்போ சப்போஸ் அந்த ப்ராஜெக்டையே நம்ம வந்து பண்ண விடாமல் பண்ணிட்டோன்னா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது, அவன் திரும்பி பழைய நிலைமைக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. இவரோட ரைஸ் பிடிக்காமல் பல பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமும் இந்த ஷிகாவெட்டோடு சேர்ந்து சதி பண்ணுறாங்க. ஸோ இந்த சதியெல்லாம் தாண்டி அவரால் திரும்பி அந்த ஒரு இடத்துல இருக்க முடிஞ்சா இல்லையா, அண்ட் இந்த ப்ராஜெக்டை முடித்தாரா, அண்ட் அவர் நினச்ச மாதிரி சிஎம் ஆனாங்களா, அவரை சிஎம் ஆக்கினாரா, அண்ட் ஃபைனலாக வந்து அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்செப்ட் பண்ணாங்களா. ஸோ இதெல்லாம் வந்து சீக்வன்ஸாக சொன்னது தான், பல சீக்வன்ஸோடு சொன்னது தான் இந்த புஷ்பா த ரூல். நெக்ஸ்ட்டு கேரக்டரைசேஷன் பற்றி பார்ப்போம். ஸோ அல்லு அர்ஜுன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்டார்டிங்லேயே அவரோட கேரக்டர் பயங்கரமான ஒரு ரைட்டிங். அந்த பார்ட் 1ல் அந்த பிரின்சிபல்ஸ் பார்த்துருப்போம். பார்ட் 2லையும் பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சிபல் வச்சு தான் மூவ் ஆகிருக்கும். சில விஷயங்கள்லாம் சில சீக்வன்ஸ்லாம் அதனாலே மூவ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அவரோட கேரக்டரை அவர் அந்த புஷ்பா ரோலில் பார்த்தீங்கன்னா அந்த புஷ்பா பாடி லாங்குவேஜில் வந்து ஒரு விஷயம் பண்ணுறதும், அதுவும் மெயினாக ஸ்டன்ட்ஸு இதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். பிகாஸ் அந்த ஸ்டன்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இருந்தாலும் அந்த ஸ்டன்ட்ஸ் எல்லாம் இவர் பண்ண விதம் கொஞ்சம் அசால்ட்டாக வந்து பண்ணிட்டு போயிரு. எல்லாம் ரோப்பு இந்த மாதிரி இருந்தாலும் அந்த பாடி லாங்குவேஜில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பிகாஸ் அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து கமர்ஷியல் பாயிண்ட்டு தான் அந்த ஸ்டன்ட்ஸ் எல்லாம். பட் ஆனால் அந்த ஸ்டன்ட்ஸையும் வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு லாஜிக்கலாக வந்து எடுத்திருக்காங்க. அதை வந்து இவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பாராட்டி ஆகணும். அண்ட் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்லை, ஆஸ் யூஷுவல் இது பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த கேரக்டரில் அவரோட அந்த ஆக்டிங்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரம். ஆனால் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு, நல்லாவே தெரியுது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபஹத் ஃபாசில். ஸோ ஃபஹத் ஃபாசில் கேரக்டர் பார்த்திங்கன்னா அவரும் வந்து அந்த ஒரு சைக்கோத்தனமான அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டரை நல்லாவே பண்ணியிருக்காரு ஆஸ் யூஷுவல். அவரோட அந்த சைக்கோத்தனம் வந்து அங்கங்கே ரிவீல் ஆகிறது நல்லாவே பார்க்கலாம். பிகாஸ் அந்தளவுக்கு நிறைய சீக்வன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் அவர் எக்ஸைட் ஆகிறதும் அண்ட் அதுக்காக துள்ளுறதும், ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் நிறையா அந்த படத்தில் பார்க்கலாம். பட் ஆனால் 2 பேருக்கு ஈக்குவலாக போட்டிருக்காங்களாம் கேட்டால் ஒரு பாயிண்டில் மட்டும்தான் ஈக்குவலாக தெரிஞ்சிச்சு. மற்ற பாயிண்டில் வந்து புஷ்பாவோட ஆட்சி தான் இதில் பயங்கரமாக கையோங்கி இருந்துச்சு.
மற்ற டைமில் இவர் கொஞ்சம் பல்பு வாங்குற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் பரவாயில்ல, அந்த ஒரு அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. புஷ்பாவுக்கு இவருக்கான சீக்வன்ஸ் எல்லாம் சில விஷயம்லாம் கொஞ்சம் ஃபன்னியாக கொஞ்சம் நல்லாவே காமிச்சிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ராஷ்மிகா. ஸோ ராஷ்மிகா பார்த்திங்கன்னா அந்த படத்தில் எப்படி சீக்வன்ஸ் காமிச்சிருந்தாங்க அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் தான் இதுலேயும் காமிச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு போர்ஷன்ஸ் தான் இருக்கும். பட் ஆனால் அவங்க வந்து கதையோடையே கொஞ்சம் நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணி வருவாங்க. இதில் ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம வியந்து பார்க்குற மாதிரி இல்லை கை தட்டுற அளவுக்கு ஒரு சீனில் வந்து பயங்கரமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு டைலாக் இருக்கும். ஸோ அது நல்லாவே இருந்துச்சு. அண்ட் அல்லு அர்ஜுனுக்கும் அவங்களுக்கான சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதை நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீனில். அண்ட் அவர் வந்து ஒய்ஃபுக்காக பண்ணுறதும் ஸோ அந்த ஒரு விஷயங்களும் பார்த்திங்கன்னா நல்லாவே இதில் அவங்களும் பார்த்திங்கன்னா புருஷனை விட்டு கொடுக்காமல் இருக்கிறதும் ஸோ இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு படத்தில். நெக்ஸ்ட்டு ரவோ ரமேஷ். ஸோ எம்எல்ஏ பொலிட்டீஷியனாக வந்து இந்த படத்தில் வந்திருக்காரு. ஸோ அவரும் வந்து அவரோட போர்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. அதில் ஒரு போர்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே சிரிப்பாக வர மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாரு. ஸோ இப்படி கேரக்டர்ஸ் ஒருத்தரையும் அவங்கவுங்க போர்ஷனை வந்து கரெக்டாக காமிச்சிருந்தாங்க இந்த படத்தில். நெக்ஸ்ட்டு மியூசிக் பற்றி சொல்லணும்னா தேவி ஸ்ரீ பிரசாத் தான் ஆஸ் யூஷுவல் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த படத்துலேயும் பார்த்திங்கன்னா எனக்கு கிளிக்கான சாங் பார்த்திங்கன்னா அந்த கிசிக் அந்த சாங் வந்து கேட்கும்போது நல்ல இதாக இருந்துச்சு. பார்க்கும்போதும் விஷுவலாகவும் நல்ல ட்ரீட்டாக இருந்துச்சு. ஃபீலிங்ஸும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 சாங்ஸ்லாம் படத்தில் வந்து பார்க்கும்போதே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. மூவியில் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லாவே வந்து மூவியை வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிச்சு. கொஞ்சம் நல்லாவே காமிச்சிருந்துச்சு. ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப இதாகவும் தெரியல. ஸோ அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லாவே பேக்ரவுண்ட் வந்து கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த மூவியில் ப்ளஸ்ஸே பார்த்திங்கன்னா ஸ்டன்ட்ஸுன்னு சொல்லலாம். ஸ்டன்ட்ஸ் வந்து நேச்சுரலாக இருக்காது. பட் ஆனால் அது வந்து கமர்ஷியல் பாயிண்டில் தான் இருக்கும், ஒரு சினிமேட்டிக் பாயிண்டில். பட் ஆனால் அதையும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி லாஜிக்கலாக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. எல்லாமே அன்நேச்சுரலாக பார்த்திங்கன்னா இந்த 2 கை காலெல்லாம் வந்து கட்டிட்டு சண்டை போடுற ஒரு சீக்வன்ஸ்லாம் வரும். அந்த சீனெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும், இல்லை இவரால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிற மாதிரி அந்த சீக்வன்ஸை வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ண விதம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த சீக்வன்ஸை அல்லு அர்ஜுன் நடித்தது இன்னும் பயங்கரமான, பிகாஸ் ஸ்டன்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக தான் இருந்துச்சு. அதை வந்து இவர் இந்த புஷ்பாவோட இந்த ஒரு பர்சனாலிட்டியோட பாயிண்டில் வந்து அவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த அம்மன் கெட்டப்பில் பண்ணுற சீக்வன்ஸ் ஆகட்டும், ஸோ அந்த டைமில் பண்ணுற ஸ்டன்ஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ இது. அண்ட் கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் இருக்குது. ஸோ அந்த ஃபைட்டும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டண்ட்டுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தாக்கலாம். பட் ஆனால் இது கமர்ஷியல் பாயிண்டில் தான் சொல்கிறேன். நேச்சுரலாக கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது, அதையும் சொல்லிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வந்து ஏற்றிக்காதீங்க யாருமே. நேச்சுரலாக இட்ஸ் நாட் பாசிபிள். மூவியில் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் மாஸ் இது மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஸோ எமோஷ்னல் பார்ட்டும் வந்து மூவியில் அங்கே ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அங்கங்கே வந்துட்டு போகும். ஸோ அது அங்கங்கே ஸ்லோ பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக படத்தை வந்து அந்த லேக்லேருந்து கொஞ்சம் மீண்டு தான் கொண்டு போகுது. ஓவராலாக மூவி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மூவி பார்த்திங்கன்னா ஒரு 200 மினிட்ஸ்க்கு ஓடுது. ஸோ ஒரு லாங்கஸ்ட்டு ஃபார்மேட்டு இந்தியன் சினிமாவில் அவ்வளோ பெரிய மூவி இது. ஸோ இந்த ஒரு 2-3 இயர்ஸாக பார்த்திங்கன்னா 2 hours 2.5 hours இப்படின்னு தான் நம்ம பார்த்து பழகிட்டோம். ஸோ இது வந்து இந்த ஃபார்மேட்டில் வந்து ஆடியன்ஸை வந்து கடைசி வரைக்கும் உட்கார வச்சதே ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லணும். பிகாஸ் ஸ்டஃப்ஸ் அங்கங்கே இருக்குது. பட் ஆனால் சொல்கிற மாதிரி எமோஷ்னல் பார்ட்டும் வரதுனால கொஞ்சம் படத்தில் அப்பப்போ ஸ்லோனஸ் ஒரு 2-3 சீக்வன்ஸ்லாம் ஸ்லோ ஆகுது. பட் ஆனால் அடுத்த சீனே வந்து அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் வச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் படத்தில் நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் ஸ்கிரிப்டை வச்சு யோசித்து பார்த்தாலும் இந்த படத்தில் வந்து ஏதோ கமர்ஷியல் படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் அப்படியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டஃப் இல்லாமல் எடுக்கலை. ஸோ இதில் வந்து நிறைய விஷயத்த வந்து அவங்க வந்து ஸ்கிரிப்டாக எழுதியிருக்காங்க. நிறைய சீக்வன்ஸை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போதே தெரியுது. ஸோ இந்த மூவி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி அந்த மாதிரி சொல்ல விரும்பல. ஸோ இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஒர்த் வாட்சிங்கான நீங்கள் கொடுக்குற மணிக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இல்லாமல் ஓரளவுக்கு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு படம் தான். ஒரு 1 or 2 கண்டிப்பாக ஒரு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். அண்ட் என்னோட ப்ரெடிக்ஷன் படி இந்த படம் வந்து அட்லீஸ்ட் ஒரு ரீசனபிளான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸை வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுது. அண்ட் இதே மாதிரி இதோட சீக்வலும் வந்து அவங்க வந்து லாஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, Part 3 புஷ்பா 3 Rampage. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிவ்யூ வந்து நீங்கள் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்கள் என்னோடய ரிவ்யூவோட ஓரளவுக்கு மேட்ச் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிய வரும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர்.